உண்மையிலேயே இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பிரிவினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு அகில இந்திய தலைவர் வருகிறார் என்பதே மிகப்பெரிய அது நியூஸ். எனக்கு தெரிஞ்சு நான் கட்சியில் 35 வருஷமாக இருக்கேன், நான் பார்த்ததில்லை. ஒரு பிரிவுக்கு இந்த கௌரவத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பிரிவில் திரு சுந்தரராமன் மற்றும் அவங்களுடைய நிர்வாகிகள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்த உடனே இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த ஜிஎஸ்டி இட் வாஸ் ஜஸ்ட் நாட் அ ரிஃபார்ம், இட்ஸ் அ ரெவல்யூஷன். 4 ஸ்லாப்பை 2 ஸ்லாப்பாக கொண்டு வந்து ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷனுக்கு மத்திய அரசாங்கத்தை பாராட்டி சென்னையிலே ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தை செஞ்சது ப்ரொஃபஷனல் செல்லு. முதல் முறையாக இந்தியாவிலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு கூட்டம், மத்திய அரசாங்கத்திற்கு பாராட்டு கூட்டத்தை நடத்தினாங்க என்பது மாத்திரமில்லை, ஜிஎஸ்டி குறித்து அவர் சொன்னார். 30,000 காப்பி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் 30,000 காப்பி தமிழ்நாட்டில் எல்லா ட்ரேடர்ஸ், ட்ரேடிங் அசோசியேஷன்ஸ், முக்கியமான அந்த வர்த்தகத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும். அது மாத்திரமில்லை, இப்போ நான் தான் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நிதியமைச்சரை டெல்லியில் சந்திக்கும் பொழுது இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு பிஜேபி சார்பாக நாம் ப்ரொஃபஷனல் செல், எக்கனாமிக் செல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செல் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி, ஒரு மீட்டிங் நடத்தி அங்கே எல்லாரையுமே கூப்பிட்டோம். தொழில்துறை சார்ந்தவர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் கம்பைல் பண்ணி இன்றைக்கி என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம பட்ஜெட் ப்ரப்போசல் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களிடமே கொடுத்துருக்குறோம். இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எந்த அளவுக்கு நிதி நிலைமையை மோசமாக வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் என்பது குறித்து ஒரு ஒயிட் பேப்பர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது இப்போ ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ப்ரொஃபஷனல் செல் சார்பாக, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அந்த ஒயிட் பேப்பர் அண்ட் தமிழ்நாடு எக்கானமி அது ஷார்ட்லி ரிலீஸ் பண்ணுவோம். அது மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எப்படி நிதி நிலைமையை சீர்குலைத்திருக்கிறது இந்த 5 ஆண்டு காலத்தில் என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற அளவில் அந்த ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை நிதிநிலை குறித்து இருக்கும். இது மாதிரி பல விஷயங்களை இந்த ப்ரொஃபஷனல் செல்லுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.